பெருங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அருளப்பர் அப்படிங்கிற ஒரு வணிகர் இருக்காரு. அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. வளவன், அமுதா, எழிலன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர். 3 பேருமே வந்து ஒரு யங் ஏஜ். இப்போ ஒரு டைம் வேலை விஷயமா வெளிநாடு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி 3 பசங்களையும் வந்து கூப்பிட்டு இவர் வந்து ஒரு ஒவ்வொருத்தருக்கும் 50,000 வந்து கொடுக்குறாரு. இந்த பணத்தை நீங்கள் வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுருந்து நான் திருப்பி வரும்போது நீங்கள் எங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவர் போனதுக்கப்புறம் இவங்க 3 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பா இதை வந்து எதுக்காக கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவன் வந்து சொல்கிறான், நம்மளுடைய வளவன் வந்து சொல்கிறான், நம்மளோட திறமை வந்து எடை போடுறதுக்காக தான் அப்பா நம்மளுக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு வளவன் சொல்கிறான். உடனே அமுதா இருந்துட்டு நானும் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் எழிலன் மட்டும் இருந்துட்டு இல்லை அதுக்காக கொடுத்துருந்துருக்க மாட்டார், நம்ம வந்து இதை பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக கொடுத்துருப்பாரு அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான். இப்போது வளவன் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு உழவு தொழில், விவசாயம் இதெல்லாம் வந்து பிடிக்கும். அதனால் ஒரு நிலத்த வந்து அவர் கொடுத்த பணத்தில் ஒரு நிலத்த குத்தகைக்கு எடுக்கிறான். அந்த குத்தகைக்கு எடுத்து அந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்தி அதில் விவசாயம் பண்ணுறான். காய்கறி செடியெல்லாம் வந்து பயிரிட்டு அதுலேருந்து நல்ல லாபம் ஈட்டிகிட்டு இருக்கிறான். இப்போ அமுதாவுக்கும் வந்து ஆடு, மாடு இதெல்லாம் வளர்க்குறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அவங்க அப்பா கொடுத்த காசில் ஆடு, மாடெல்லாம் வாங்கி அதில் பால் கறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த பால்லேருந்து தயிர் எடுக்கிறது, வெண்ணெய் எடுக்கிறது, நெய் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்து சம்பாரிச்சிட்டு இருக்கிறான். ஆனால் எழிலன் என்ன பண்ணுறான்னா, அப்பா வந்து இந்த பணத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு, இதை நம்ம பத்திரமா வச்சுருந்து அப்பாட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் அவங்க ஊரில் இருக்கிற பேங்க்கில் லாக்கரில் பத்திரமா வந்து பணத்தை வந்து வச்சுட்டான். இப்போது அவங்க அப்பா வந்து அவங்க வேலையை முடிஞ்சு திருப்பி வந்து வராரு. வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வளவன் கிட்ட வந்து கேட்குறாரு, அந்த பணத்தை என்னப்பா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் வந்து சொல்கிறான், நீங்கள் எனக்கு கொடுத்த பணத்தை நான் வந்து வேளாண்மை செஞ்சப்பா, இப்போ நீங்கள் கொடுத்த பணம் இப்போ 2 மடங்காக வந்து இருக்குது, இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து கொடுக்குறான். அவங்க அப்பா இருந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி, இந்த பணத்தை வந்து நீயே வச்சுக்கோ, இன்னும் உன்னோட வேளாண்மை வந்து நீ பெருசு பண்ண அப்படின்னு வந்து சொல்லி கொடுத்துட்றாரு. அடுத்தது அமுதா கிட்ட வந்து கேட்குறாரு, அந்த பணத்தை நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி ஆடு மாடெல்லாம் வாங்கி பால் கறந்து ஊற்றி அதுலேருந்து லாபம் ஈட்டினேன், எனக்கும் வந்து நீங்கள் கொடுத்த பணம் இப்போ 2 மடங்காக இருக்குது, இந்தாங்க உங்கள் பணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கொடுத்த பணத்தை வந்து அவன் கொடுக்குறான். ரொம்ப சந்தோஷமாக இந்த பணத்தை வந்து நீயே வச்சுக்கோ, உன்னோட பண்ணையை நீ இன்னும் பெருசு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லிட்டு வந்து போகிறாரு. இப்போ வந்து எழிலன் கிட்ட வந்து கேட்குறான், நீ அந்த பணத்தை என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் கொடுத்த பணத்தை நான் பத்திரமா லாக்கரில் வச்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே வந்து கொடுக்குறான். ஸோ இப்போ அவங்க அப்பா வந்து சொல்கிறாரு, பணம் அப்படிங்கிறது பேங்க்கில் வச்சு அது பாதுகாக்கிறது இல்லை, அதை பயன்படுத்தி நம்ம தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படின்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. பணத்தையும் பயன்படுத்தலை, காலத்தையும் வந்து நீ வீணாக்கிட்ட, கொஞ்ச நாள் நீ என் கூட இருந்து தொழிலை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பையன்காட்டி அட்வைஸ் பண்ணி இது பண்ணுறேன். இதுலேருந்து என்னென்னா, ஒரு உழைப்பு தான் வந்து மூலத்தனம் அப்படிங்கிறது இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.